Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2022 அக்டோபரில் கோவை கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் அருகே கார் குண்டு வெடித்துச் சிதறிய சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை கையில் எடுத்த என்ஐஏ அதிகாரிகள் இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளனர். கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதில் ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை திரட்ட மூளைச்சலவை செய்தது தொடர்பான வாசகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பாக தனியாக வழக்குப்பதிவு செய்த என்ஐஏ அதிகாரிகள் ஜமீல் பாஷா, முகமது உசைன், இர்ஷாத், சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 பேரை சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்தனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் 4 பேர் மீதும் சென்னை பூந்தமல்லி சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். ISIS அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஜமீல் பாஷா, முகமது உசைன், இர்ஷாத், சையத் அப்துல் ரஹ்மான் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ISIS அமைப்பில் ஏற்கனவே சேர்ந்திருந்த இவர்கள் அரபி வகுப்புகள் நடத்துவது போல மாணவர்களை வரவழைத்து மூளைச்சலவை செய்து IS அமைப்பிற்கு சேர்த்துள்ளனர். இந்த திட்டத்துக்கு முக்கிய நபராக செயல்பட்டது ஜமீல் பாஷா என்பது தெரியவந்தது. இவர் அரபி வகுப்புகள் நடத்துவதாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனி அமைப்புகளை ஆரம்பித்து ISIS இயக்கத்திற்கு ஆள் சேர்த்து வந்துள்ளார். கோவையில் இர்ஷாத், முகமது உசைனை அரபி வகுப்பு என்ற பெயரில் ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களிலும் பிரசங்கம் நடத்தியிருக்கின்றனர். அதன் மூலம் தங்களை தொடர்பு கொள்ளும் நபர்களை மூளைச்சலவை செய்து ISIS அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாகவும் என்ஐஏ அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் தொடர் விசாரணை நடத்தப்படும் நிலையில் மேலும் பலர் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.